யாக்குல்ஸ் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் தற்போது புதிய மாம்பழ சுவையில் கிடைக்கிறது. தினமும் யாக்குல்ஸ் பருகி மகிழுங்கள். Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Behind its Gold Mike Music Awards 2024 நவம்பர் 24ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடக்குது. டிக்கெட் 9 வெப்சைட்ல ஃபேன் பாஸஸ் ஃப்ரீயா புக் பண்ணுங்க. இன்னைக்கு அதானியோட பங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% இருந்து 25% வரைக்கும் இறங்கி இருக்கு. அதானி பங்குல முதலீடு பண்ணவங்க மட்டுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கோடி அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதானி பவர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு இந்த சோலார் பேனல் இல்லைங்களா, ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு நிறுவனமும் அதானியும் ஒன்னா சேர்ந்து ஒரு சோலார் பேனல்லாம் வந்து விற்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய அரசாங்க இதுல வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க. இந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்காக அரசு அதிகாரிகளுக்கு இவங்க லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நியூ என்ட்ரி நம்ம பண்ணலாம். அது இப்படிதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எஸ் பேங்க்னு ஒரு ஷேர் இருந்தது, 400 ரூபாய் இருந்தது, அதுல ஏதோ ஸ்கேம் 200 ரூபாய் வந்தது, அப்புறம் 200 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேம் அப்படின்னு ஒண்ணு வந்துடுச்சுனால் அதுல வந்து நீங்க வந்து என்ட்ரி ஆகாம இருக்கிறது வந்து எப்பவுமே ரொம்ப 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 நல்லது. ஸோ புதிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா இந்த அதானி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார்? நீங்க லாபத்துல இருந்தால் வித்துட்டு வெளியே வந்துடுறது நல்லது. நஷ்டத்துல இருந்தா அது முடிவு வந்து நீங்க தான் எடுக்கணும். 2003க்கு முன்னாடி நானும் நிறைய வச்சிருந்தேன் இல்லைங்களா. 2003 அந்த ஸ்கேம் வந்ததால அதுல இருந்து நான் எல்லாம் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த குழுமத்துல நான் வந்து முதலீடு பண்றது கிடையாது. அதானியுடைய பங்குகள் வந்து பெருசா கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட ஆதரவே இருக்குது. அதனால வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கும். அது நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு ஓப்பனா வந்து பப்ளிக் போரத்துல பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. வணக்கம் சார். வணக்கம் சார். பயங்கரமான ஒரு பூமிங் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதானி குரூப்ஸ் வந்து பயங்கரமான சரிவை சந்திச்சிருக்கு. முக்கியமா நிறைய வாட்டி பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து பார்க்குறோம் அதானியுடைய ஷேர்ஸ்ல. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குது? அமெரிக்காவில் ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. லஞ்சம் கொடுத்து தான் இவங்க கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தா அதை எப்படி அமெரிக்கா தட்டி கேட்கலாம்? அது நம்ம ஜூரிஸ்டிகேஷன்லயே இல்லையே அப்படின்னாக்கா, அமெரிக்காவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது. அமெரிக்காவில் போயிட்டு நம்ம வந்து கடனோ அல்லது பங்கு பத்திரங்களோ கொடுத்து நம்ம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தால் நாம எங்க தப்பு பண்ணாலுமே அதை தட்டி கேட்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அது காரணம் என்னன்னா, அமெரிக்கர்கள் வந்து இந்த பங்குல வந்து முதலீடு பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அதானி வந்து ஸ்டாக் எதுவும் இஷ்யூ பண்ணல, பட் பாண்ட்ல வந்து ஃபண்ட் நிறைய ரைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய அமெரிக்கர்கள் வந்து அதானி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல பாண்ட்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரைட்டை வச்சு இப்ப அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதானி கௌதம் அதானி மட்டும் பேர்ல மட்டும் இல்லாம இன்னும் சிலர் பேர்லயும் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஷாக்குன்னு தான் சொல்லணும். பட் என்ன சொல்றதுன்னா, இது ஏற்கனவே இதெல்லாம் வந்து பல இது வந்துதான் இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு இந்திய அரசாங்கம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்ததாகவும் பண உதவி செஞ்சதாகவும், அந்த கான்ட்ராக்டை வந்து அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணதாகவும் ஒரு ஸ்ரீலங்கன் மினிஸ்டரே ஓப்பனா பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பேசிட்டாரு சொல்லிட்டு அவர் அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அதானி வந்து ஒரு நேர்மையற்ற முறையில செயல்படுற மாதிரியான செய்திகள் வந்து இன்னும் பல தடவை வந்திருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹிடன்பெர்க் என்ற நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, சிஸ்டமேட்டிக்கா இங்க இருந்து இந்தியால இருந்து பணத்தெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை வந்து ஒயிட் ஆக்கி அதை வந்து வினோத் அதானி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கௌதம் அதானியோட பிரதர். ஆமா, அவரு பேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 FPIs இருக்கு. அந்த FPIs மூலமா பணத்தை எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதை வந்து இந்திய பங்குச்சந்தையில திரும்ப கொண்டு வராங்க. இதுதான் வந்து வேர்ல்டுலயே ஒரு மிகப்பெரிய ஃப்ராட். இது வினோத் அதானி பேர்ல கிட்டத்தட்ட 38 FPI அக்கௌண்ட். FPIனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர் அப்படின்ட்டு. அவர் இந்தியர் தான், ஆனா இருந்தாலும் அவர் வந்து துபாயில செட்டில் ஆயிட்டு இந்திய குடியுரிமையை விட்டுட்டு சைப்ரஸ் குடியுரிமை வாங்கிட்டாரு. அதனால அவர் வெளிநாட்டுக்காரர் ஆயிட்டாரு. அவர் வெளிநாட்டு முதலீட்டாளர் ஆயிட்டாரு.
இதுல வந்து கிட்டத்தட்ட அவர்கிட்ட மட்டும் ஒரு 2 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு பணம் இருக்கிறதா ஹிடன்பர்க் அறிக்கை சொல்லுச்சு. இது வந்து 2023 நடந்தது. இது வந்து இப்போ 2 வருஷம் கழிச்சு திரும்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகி நம்ம பங்குச்சந்தை ஆட்டம் காமிக்க வச்சிருக்குது. ஏற்கனவே நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சரியில்லை. அது வந்து ஒரு இறங்கு முகத்துலதான் இருந்துட்டு இருக்கு. நிப்டி பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து 26,300 அப்படின்ற அளவு போயிட்டு அங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட 3000 புள்ளிகள் ஆல்ரெடி இறங்கி இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல, பட்ட காலையில படும் கெட்ட குடியே கெடும்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி இன்னொரு பெரிய செய்தி, அதாவது வெந்த புண்ணில் வெயில் பாய்ச்சுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு கெட்ட செய்தி வந்து இந்திய பங்கு முதலீட்டாளர்களுக்கு பெருமளவு நஷ்டத்தை கொடுத்துருக்குது. இன்னைக்கு அதானியுடைய பங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% 25% வரைக்கும் இறங்கி இருக்கு. அதானி பங்குல முதலீடு பண்ணவங்க மட்டுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கோடி அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இந்தியன், அதாவது டாடா, பிர்லா, அம்பானி இவங்கெல்லாம் வந்து பல ஆண்டுகளா பல நூற்றாண்டுகளா பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. பட் எந்த ஒரு குழுமத்தின் மேலேயும் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுல இருந்து 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ரிப்போர்ட் வந்தது கிடையாது. அந்த பெருமை வந்து அதானிக்கு மட்டும்தான் இருக்கு. அது ஏன் அந்த பெருமை அதானிக்கு இருக்குன்றது ஒரு ஊரறிஞ்ச ரகசியம். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஸ்கேம்னு பேசப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்குது? இல்ல, பொதுவா வந்து இது வந்து இப்ப அமெரிக்கால இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதானி பவர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு இந்த சோலார் பேனல் இல்லைங்களா, ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு நிறுவனமும் அதானியும் ஒன்னா சேர்ந்து ஒரு சோலார் பேனல்லாம் வந்து விற்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய அரசாங்கத்துல வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறாங்க. இந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்காக அரசு அதிகாரிகளுக்கு இவங்க லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அந்த லஞ்சம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்போ வந்திருக்குது. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இந்த இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு இது வரல. இந்தியால இருந்து வெளியிருந்து வந்திருக்குது. அது அமெரிக்காவில வந்து அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. அமெரிக்கர்கள் எங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட அவங்க அமெரிக்க கோர்ட்ல அவங்க கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி இப்ப அங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதுவும் வீழ்ச்சி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய வீழ்ச்சி வந்து லைக் 1000 2000 இல்ல, லைக் 2 லட்சம் கோடி வரைக்கும் வந்து மார்க்கெட் இறங்கி இருக்கு அதானி குரூப்ஸ். ஸோ இது வந்து முதலீடு பண்ணவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம் இல்லையா சார்? இப்போ அவங்களுடைய நிலை என்னவா இருக்கு போகுது சார்? அதாவதுங்க அதாவது ஒரு ஹிடன்பர்க் நிறுவனம் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியாவில ஒரு நிறுவனம் ஒரு பொதுமக்களுக்கு பங்குகளை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் குறைஞ்சபட்சம் 25% பங்குகளை வந்து பொதுமக்களுக்கு அவங்க கொடுக்கணும். அதிகபட்சம் 75% மட்டும்தான் அவங்க அந்த நிறுவனமே அந்த ப்ரொமோட்டரோ அந்த நிறுவனமோ அந்த ஷேர் வச்சிருக்கலாம். ஸோ இதை பைபாஸ் பண்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதானி குரூப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-75% அவங்களே வச்சிருக்கிறாங்க. மீதி 25% கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வினோத் அதானியோட FDI மூலமா பணம் வந்து முதலீடாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா கிடையாது. அது நம்பர் 1. 2வது 2023 இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்தப்பவே நிறைய பேர் வந்து அந்த அதானி குழுமத்து மேல நம்பிக்கை இழந்து அதுல வந்து அதிகமா முதலீடு பண்றதை தவிர்த்துட்டாங்க. ஸோ அதனால நெட்டா வந்து ரீட்டைல் பீப்புள் லெவல்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் கோடி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தொகையா இருந்தாலுமே பட் இதுல நெட்டா ரீட்டைல் பீப்புளுடைய ஹோல்டிங் வந்து இது கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு தடவை சூடு பட்டுட்டாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 2003. அதுல வந்து ரொம்ப கவனமா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இது ஒரு 2.5 லட்சம் கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையா காமிச்சாலும் அது வந்து ஓவரால் மார்க்கெட் கேப் தான் அது. பட் அதுல பெரும்பாலான லாஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கும் அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் தான் இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து அதனால லாஸ் கம்மியா தான் இருக்கும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து எதிர்காலத்துல கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஹோப் வச்சு அந்த ஹோல்ட் பண்ண வேண்டியது தான், வேற வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நியூ என்ட்ரி நம்ம பண்ணலாமா சார்? இல்ல, அதாவது பொதுவா வந்து இப்படிதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எஸ் பேங்க்னு ஒரு ஷேர் இருந்தது, 400 ரூபாய் இருந்தது.
அதுல ஏதோ ஸ்கேம் 200 ரூபாய் வந்தது, அப்புறம் 200 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. சோ பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா, ஒரு ஸ்கேம் அப்படின்னு ஒண்ணு வந்துடுச்சுனால் அதுல வந்து நீங்க வந்து என்ட்ரி ஆகாம இருக்கிறது வந்து எப்பவுமே ரொம்ப 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 நல்லது. நீங்க வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு சேலஞ்ச் இருந்தா நீங்க என்ட்ரி பண்ணலாம். பட் ஸ்கேம் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து அந்த பங்குகள்ல உங்களுக்கு எத்தனையோ கிட்டத்தட்ட 7000 பங்குகள் இருக்குது நாட்டுல இல்லைங்களா. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பங்குகள் பெரிய நிறுவனங்கள், அத்தனையோ கம்பெனிகள் இருக்கும்போது எதுக்காக நீங்க வந்து ஒரு ஸ்கேம் வந்திருக்கிற ஒரு குழுமத்துல நீங்க வந்து முதலீடு பண்ணணும். அதுவும் முதல் தடவை வரல, 2வது தடவை வந்திருக்கு. சோ புதிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா இந்த அதானி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார் இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார்? இப்போ ஏற்கனவே தெரியாது, என்னைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் திரும்ப மேலே ஏறும் அப்படின்ற நம்பி இருந்திருப்பாங்க. ஏன் வெயிட் பண்ணுமா, இல்லை இதான் கரெக்டான டைம் இருக்கிறத விட்டுட்டு வெளில வந்துடணுமா? இல்ல அது வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்கியிருப்பாங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, இப்ப 500 ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப இல்ல வித்துட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்றோம், நாளைக்கு திரும்ப 1000 ரூபாய் போச்சுன்னு வச்சுங்களேன், சார் நீங்க சொன்னதால வித்துட்டேன் அப்படின்வாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா நீங்க லாபத்துல இருந்தால் வித்துட்டு வெளியே வந்துடுறது நல்லது. நஷ்டத்துல இருந்தா அது முடிவு வந்து நீங்க தான் எடுக்கணும். அதை வந்து யாருமே வந்து நீங்க வச்சிருக்கலாம் நாளைக்கு மேல, ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு அறுதியிட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா. அது சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம நாட்டுக்கு ஒட்டுமொத்த பங்கு சந்தையே வந்து கொஞ்சம் வீழ்ச்சியை நோக்கி தான் இருக்குது இல்லைங்களா. ஏற்கனவே நம்ம உங்க சேனல்ல நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், இந்த பங்குச்சந்தைகள் சரியறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்தியாவில வந்து வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, அதனால இதை வித்துட்டு வந்து சைனா மார்க்கெட்ல போய் முதலீடு பண்றாங்க. 2வது ஒரு யூகம் தான், இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஒரு யூகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இவங்க கனடா கூட வந்து அடிக்கடி பிரச்சனை பண்றாங்க, அதனால கனடியன் பென்ஷன் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க வந்து ஒரு எஃப்ஐஐ, அவங்க வந்து இங்க நிறைய பங்குகளை விற்கிறாங்க. சோ இது வந்து ஒரு இந்திய அரசாங்கத்துக்கும் வேற யாருக்கும் ஒரு நிழல் யுத்தம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது. அதுல எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. சோ ஒட்டுமொத்த பங்கு சந்தையே வந்து ஒரு சரிவை நோக்கி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ஸ்கேம் வெளியே வந்திருக்கிற, அட்லீஸ்ட் ஸ்கேம் வெளியே வந்திருக்குன்னு சொல்ல முடியாது, அது அட்லீஸ்ட் அவங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சோ எதுக்காக வந்து இந்த நிறுவனத்துல நம்ம தொடர்ந்து பங்குகள் வச்சிருக்கணும்? 2003க்கு முன்னாடி நானும் நிறைய வச்சிருந்தேன் இல்லைங்களா. 2003 அந்த ஸ்கேம் வந்ததால அதுல இருந்து நான் எல்லாம் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த குழுமத்துல நான் வந்து முதலீடு பண்றது கிடையாது, ட்ரேட் பண்றதுங்க. நான் ஒரு காலத்துல வந்து அதானி ஸ்டாக்ஸ்ல வந்து நான் நிறைய ட்ரேட் பண்ணுவேன். அப்புறம் 2003 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் அதை ட்ரேட் பண்றதை நான் நிறுத்திட்டேன் அந்த ஸ்டாக்ஸ்ல. முக்கியமா இப்ப எல்ஐசி பாத்தீங்கன்னா ஒரு 12,000 கோடி கிட்ட அதுவும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. எல்ஐசிக்குமே இஷ்யூ ஆயிருக்கு. எல்ஐசியை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னும் சில நிறுவனங்கள் இருக்கு, லைக் ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் போன்ற பேங்குங்கெல்லாம் கூட இப்போ சரிவை சந்திச்சிருக்கு இதனால. இல்ல அதாவதுங்க பொதுவா வந்து இந்த ஸ்கேம் இது வந்து அபவுட் அதானி குரூப் இல்லைங்களா. ஆனா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கோலேட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதிகபட்சமா அவங்க வந்து லோன் வந்து அதானி குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப அதானி குரூப் பிரச்சனை ஆச்சுனால் ஒருவேளை ஸ்டேட் பேங்க்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் பங்குகள் இறங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது வந்து அதானி பவர் அப்படிங்கிற கம்பெனி. அந்த அதானி பவர்ன்ற கம்பெனி வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனி அப்படின்னு சில மத்திய அரசாங்க நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அந்த நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு 5-6% இறங்கியிருக்கு. ஸோ அதானி வந்து 10-20% இறங்கினாலும் அதெல்லாம் வந்து 5-6% இறங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று நடக்கும்போது அதனுடைய கோலேட்ரல் டேமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கோலேட்ரல் டேமேஜால மற்ற பங்குகளும் கண்டிப்பா வந்து இறங்கும், அதை சார்ந்தது. ஸோ எல்ஐசி ஏன் இறங்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னா வந்து இந்த அதானி குழுமம் வந்து ஒரு பிஜேபிக்கு நெருக்கமான ஒரு குழுமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த பங்குகள் வந்து பெருமளவு வீழ்ச்சி அடையாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்ஐசியை கூப்பிட்டு இந்த பங்குகளை வாங்க சொல்லுவாங்க.
ஸோ அப்ப என்ன ஆகும், எல்ஐசி வந்து நிறைய இந்த பங்குகளை வாங்கினாங்கன்னா நாளைக்கு இது மேலும் சரிவடைஞ்சதுன்னா அது எல்ஐசியும் பாதிக்கும். ஸோ அதனால வந்து எல்ஐசியோட பங்குகள் வந்து விலை இறங்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அப்படிதான் யோசனை பண்ணுவாங்க. ஒரு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது எப்படிலாம் பாதிக்கும். ஒரு உதாரணத்துக்கு கரோனா வைரஸ் வந்துச்சு அப்படின்னு நியூஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ஷேர்லாம் விலை ஏறிடும். ஏன்னு சொன்னா கரோனா வைரஸ் வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பிசினஸ் நடக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எல்ஐசி, பிஎஃப்சி, ஆர்இசி, ஸ்டேட் பேங்க்கு இதெல்லாம் விழுந்ததுக்கு காரணம் வந்து கோலேட்ரல் டேமேஜ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் இப்போ காலி தான், அதுவுமே குறிப்பிட்ட அளவுக்கு ஷேர் டவுன் தான் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இந்த அதானி குரூப்ஸுடைய பிரச்சனை கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? பங்கு சந்தை வந்து கிராஷ் ஆக ஏதாவது நிலை இருக்கா? இப்போ அவருடைய பிரச்சனை வந்து வெளியே தெரிஞ்சு அமெரிக்கால இருக்கவங்க கேஸ் போட்டது வந்து ஊர்ஜிதமாயி இது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த மாதிரி கிராஷ் ஆகுமா? இல்ல, அதாவது அதானியுடைய பங்குகள் வந்து பெருசா கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட ஆதரவே இருக்குது. அதனால வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஸோ நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு ஓப்பனா வந்து பப்ளிக் ஃபோரத்துல பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே 2023 வந்த இது எந்த பிரச்சனையுமே இல்லாம கடைசியில வந்து எல்லாமே வந்து அந்த ஃபுல்லாவே மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஆமா, அதனால இது வந்து இப்போ இன்னைக்கு கூட வந்து ராகுல் காந்தி பேசி இருக்கிறாரு, அதானியை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு தடவை பார்லிமெண்ட்ல பேசும்போது கூட அம்பானி அதானின்னு சொன்னாரு. அது சபாநாயகர் வந்து இந்த அம்பானி அதானி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ராகுல் காந்தி கேட்டாரு, அப்ப A1 A2 சொல்லலாமா? அதாவது போலீஸ் துறையில சொல்லுவாங்க, A1 குற்றவாளி 1, அக்யூஸ்ட் 1 அப்படின்ட்டு A1 A2 சொல்லலாமா? சோ அந்த மாதிரி வந்து ஒரு எதிர்கட்சிகள்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஆனா ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல யார் ஆளுங்கட்சி இருந்தாலும் அந்த பிஜேபி இருந்தாலும் அப்பதான் நடக்கும், காங்கிரஸ் இருந்தாலும் அப்பதான் நடக்கும், அவங்களாம் இவங்கெல்லாம் எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு ஒரு கிளீன் சீட் கொடுத்துருவாங்க. பங்குச்சந்தையில யாராவது தப்பு பண்ணா அதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் வந்து செபி. ஆனா செபியுடைய சேர்மனே வந்து நிறைய ஃப்ராட் பண்ணிருக்கிறாங்க, அதானி லிங்க் இருக்கிற ஃபண்ட்ல எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி வந்தது. என்ன எதிர்கட்சிகள்லாம் நிறைய சத்தம் போட்டாங்க. என்ன நடந்தது? இடத்துல கிளீன் ஷீட் கொடுத்துட்டாங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அதாவது வந்து வெறும் இது வந்து ஒரு வியாபார நிறுவனமா, இது வந்து ஒரு டாட்டாவுக்கோ அல்லது பிர்லாவுக்கோ நடந்தா விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது வந்து வேற மாதிரிலாம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் கிராஷ் ஆகாது அப்படின்னா? மார்க்கெட் கிராஷ் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அந்த மாதிரி தவிர்க்கப்படலாம். ஆமா, நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து ஆல்ரெடி ரொம்ப இறங்கிடுச்சு, இன்னமும் தொடர்ந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது பெரிய கிராஷ், அதாவது கிராஷ்ன்னு சொன்னா இந்த கரோனா வைரஸ் வந்தப்போ, லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் வந்தப்போ அந்த மாதிரிலாம் பெருசா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னமும் வந்து சிறு முதலீட்டாளர்கள் இன்னும் பங்குச்சந்தையில் நம்பிக்கை வச்சு இன்னும் பணத்தை உள்ள கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு பெருசா கிராஷ் ஆகுது அப்படின்னா. இந்த முக்கியமான டைம்ல உங்களுடைய குவாலிட்டி டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. யாக்குல்ஸ் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் தற்போது புதிய மாம்பழ சுவையில் கிடைக்கிறது. தினமும் யாக்குல்ஸ் பருகி மகிழுங்கள். Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Behind its Gold Mike Music Awards 2024 நவம்பர் 24 சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடக்குது. Ticket9 வெப்சைட்ல fan passes ஃப்ரீயா புக் பண்ணுங்க.